இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு 13வது அதிகாரத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7 உவமைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி, இந்த ஊமையை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருந்த பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. புதைத்திருந்த பொக்கிஷம் ஏன் புதைச்சிருக்கு? அது பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்ன சொல்றது? அது விலையேற பெற்றது, ஒரு மதிப்புள்ளது. எதை புதைச்சி வைப்போம் சொல்லுங்க? எதை மறைச்சு வைப்போம்? விலையேற பெற்றது, மற்றவங்க பார்வையில எளிதில் பற்றக்கூடாதுங்கிறத தான் நம்ம மறைச்சு வைப்போம், ஒளிச்சு வைப்போம், புதைச்சு வைப்போம். அப்படியானா பரலோக ராஜ்யம் அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷம் மிகவும் விலையேற பெற்றது, அது மதிப்புள்ளது, அது நிலத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் பார்க்குறான். எப்படி பார்க்க முடியும்? புதைச்சிருக்கிறத எப்படி பார்க்க முடியும்? நேரடியாக பார்க்க முடியுமா? இல்லை. புதைச்சிருக்கிற ஒன்றை பார்க்கணும்னா தோண்டினா தான் பார்க்க முடியும். அப்போது தோன்றதுங்கிறது எவ்வளோ ஒரு 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 இன்னொரு அனுபவம், ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். மேலே இல்லை, அது புதைக்கப்பட்டிருக்கிறது, அடியில் இருக்கிறது. அப்படின்னா பலனை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, உழைப்பை கொடுத்து அதை அப்படியே தோண்டணும், எடுக்கணும், தோண்டணும், தோண்ட 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 அடி ஆழத்தில் போய் திடீர்னு பார்க்குறான் உள்ள பொக்கிஷம் இருக்குது. பொக்கிஷம் இருந்த உடனே அதை அப்படியே எடுத்துட்டு வரலை, அதை பார்த்துட்டு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு நேர போயிடுறான். போயிட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும், தனக்கு எது விலையேற பெற்றதா இருக்குதோ, தன்னிடத்துல எது முக்கியமானதா இருக்குதோ அதெல்லாத்தையும் கூட விற்று இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் இந்த நிலத்தை வாங்கி கொள்ளும்படியாக வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் தெரியுமா? ஒரு நாளில ஒரு 100 வருஷங்களுக்கு 150 வருஷங்களுக்கு முன்பதாக நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் எப்படி நிலைமையில் இருந்தோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்கள் எப்படி இருந்தோம், எப்படி உடை அணிந்திருந்தோம், பெண்கள் எப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அடுப்பை ஊதிக்கிட்டு இருந்தோம், எப்படி ஒரு கல்வி அறிவு இல்லாமல், எப்படி ஒரு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் பின்தங்கிய நிலைமையில் நம்ம எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிடுவோம். நம்முடைய பழைய காலத்தை, நம்முடைய முன்னோருடைய காலத்தை, சரிதானா? அந்த நாட்களில் வெளிநாடுகளிலிருந்து, மேலை நாடுகளிலிருந்து மிஷினரிமார் வராங்க. ரேனியஸ் ஐயா வராங்க, கால்டுவெல் வராங்க, ஏமி கார்மைக்கல் அம்மா வராங்க, ஐடா ஸ்கேடர் அம்மா வராங்க. சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அது என்ன பொக்கிஷம்? தேவனுடைய ராஜ்யம். அது என்ன? இயேசு கிறிஸ்துவ மேல் வைத்த விசுவாசம், இயேசுவின் மேலுள்ள அன்பு, அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாவ மன்னிப்பு நிச்சயம், இதெல்லாம் அவங்களுக்குள்ள பொக்கிஷமா இருக்குது. அப்படியே இங்க வராங்க. வந்த உடனே நம்ம மக்கள் எல்லாம் உடனே போய் அப்படியே வந்திருக்கிறவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாம் அவங்கள அப்படியே ஏத்துக்கிடுவோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவங்கள ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே ஆதாரம் இல்லை, நம்மளால புரிந்து கொள்ள முடியலை. ஏன் அவங்க வந்திருக்காங்க, என்ன நோக்கம், நமக்கு என்ன பண்ண போறாங்க, எல்லாம் எதுவுமே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன சொல்றாமே, அந்த தேவ பிள்ளைகள் மூலமாக, தேவ ஊழியர்கள், மிஷினரிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தேவனுடைய அன்பு வெளிப்படுது. சாதாரணமா இவங்களுக்கு காயம் பட்டா எங்கேயோ போய் மந்திரவாதம் பண்ணி ஏதோ சூடு போடுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. படிப்பறிவு இல்லாத மூடத்தனம் நிறைந்த நாட்கள் அது. ஆனா இப்போ இவங்க மிஷினரிகள் வராங்க, இவங்க அன்பை கொடுக்குறாங்க, ஏதோ மெடிசனை கொடுக்குறாங்க, வியாதியை சுகமாக்குறாங்க, ஏதோ நல்ல காரியம்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத இவங்க பாக்குறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, எப்படி இவங்களால இந்த காரியங்களை செய்ய முடியுது? அவங்க தன்னை வருத்தி, தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய சொகுசையெல்லாம் துறந்து இந்த நாட்டில் இந்த மக்களோட பழகி இவங்களுக்கு வெளிப்படுத்துகிற அன்பு, இவங்க கிட்ட வெளிப்படுத்துகிற பாசம், மனதுருக்கம், இரக்கம், இதெல்லாம் பார்க்குறாங்க.
இப்படி இவங்க அப்படியே அப்படி பார்த்த உடனே அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிடல, ஏற்றுக்கிடல. அப்படியே யோசிக்கிறாங்க, என்னது இது, இவங்களுக்குள்ள என்ன மறைஞ்சிருந்து இவங்களை இந்த காரியத்தை செய்ய வைக்குது. அதான் தோன்றதுங்கிறது வியர்வை சிந்துறது, உழைக்கிறது, கஷ்டப்பட்டு கடினமா பணியாற்றுறது. அந்த இவங்களுடைய சிந்தனையை பாருங்க, யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்கள பற்றிய மனதை செலுத்தி அப்படியே அவங்க குடும்பம் கண்டிப்பா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இவங்களை மிஷினரியை ஏற்றுக்கிடலாம் நினைச்சிருந்தா கூட அவங்களுடைய முழு குடும்பமும் எதிர்க்கும். அப்போ அது ஒரு கடினமான சூழ்நிலை. அது மத்தியிலையும் மிஷினரி அவங்க தேடுறாங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க பேசுறத கேட்குறாங்க, அவங்க செய்யற நன்மையை பார்க்குறாங்க. இதுதான் அப்படியே தோண்டி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகா, இவங்களுக்குள்ள ஒரு வெளியேறப்பெற்ற பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷம் இயேசுவாகிய ரட்சகர். அது அந்த அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு, அவர் அந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், அவர் மனுஷரை தெரிந்தெடுத்து மனுஷருக்குள்ள வாழ்கிற அந்த வாக்கியம், இதெல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. கண்டுபிடிச்ச உடனே அப்படியே போய் வீட்டில் சொன்னா வீட்டில் எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்களா? யாரோ ஒருத்தர் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே என்ன செய்யறாங்க? அப்படியே ரகசியமா அதை மூடி வச்சுக்கிறாங்க, அப்படியே மறைச்சு வச்சுக்கிறாங்க. தனக்குள்ள ஏதோ தான் கண்டுபிடிச்ச, அவங்களுக்குள்ள இருக்கிற வெளியேறப்பெற்ற பொக்கிஷமாகிய இயேசுவை தான் கண்டுபிடிச்சதை அப்படியே மறைச்சு வச்சுட்டு வீட்டில் அதை சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சூழ்நிலை வீட்டிலேயே குடும்பத்திலே இருந்திருக்காது. அப்போ மறைச்சு வச்சுட்டு தனக்கு வீட்டில் தனக்குண்டானதெல்லாம் விற்று அதை போய் அந்த நிலத்தை வாங்கினான்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானா இங்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில இருக்கிற தனக்கு முக்கியம்னு சொன்ன, தனக்கு வெளியேற பெற்றதா இருக்கிறதெல்லாம் விற்று எடுத்துதான் அந்த வெளியேற பெற்ற பொக்கிஷம். முதல்ல நம்ம பார்த்தோம், அது புதைக்கப்பட்டிருக்குதுன்னா அது வெளியேற பெற்றது, அது முக்கியமானது, ரகசியமானது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் அது புதைக்கப்பட்டிருக்குது. இப்போ இவங்க தனக்குள்ளது, இவங்களுக்கு தனக்குன்னு என்ன இருக்கு சொல்லுங்க? ஆச்சாரமான குடும்பத்துல வாழ்ந்தவங்களா இருப்பாங்க, பலவிதமான குடும்ப பின்னணி, பலவிதமான சமூக பின்னணியில உள்ளவங்க, இதெல்லாம் வித்து சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு வெளிநாட்டு தெய்வத்தை போய் யாரோ சொல்றாங்களாம், இவன் அதுக்கு பின்னாடி போறாங்களாம் இவங்க, இதுக்கு நீ இந்த மானங்கிட்ட பொழப்பு பொழைக்கணுமாங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இவங்க தன்னுடைய தன்மானத்தை விற்று குடும்ப உறவுகள், குடும்ப பின்னணியங்கள், இதற்கு முன்பு தான் நம்பி வந்த நம்பிக்கைகள், இதெல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் ஒன்னலன்னு விட்டுட்டு வந்துதான் இந்த வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை வாங்குறதுக்காக அந்த மிஷினரிகளை முதல்ல அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள அக்செப்ட் பண்ணது நிமித்தமா அவங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷமாகி இயேசுவை அவங்க மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க சுதந்திரிச்சிருப்பாங்க. இதுதானே அந்த நாட்கள்ல நடந்தது. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் இந்த வெளியேற பெற்ற பொக்கிஷமாகி இயேசுவை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, நம்முடைய வெளிப்படையான சுபாவங்கள், மனதுருக்கங்கள், அன்பு, மற்றவர்களுக்கு அப்படியே அதை காட்ட வேண்டும். நமக்குள்ள மறைந்திருக்கிறதை அவர்கள் இதையெல்லாம் கொண்டு அறிந்து நமக்குள்ளாக இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும் பாருங்க. அவங்க கண்டுபிடிச்சு நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே நமக்குள் இருக்கிற இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மை அவர்கள் விலைக்கிரயமாக வாங்கிக் கொள்ளும்படி, தனக்குண்டான பழைய நம்பிக்கையெல்லாம் விட்டு வரும்படி, நமக்குள்ள இருக்கிற நல்ல பொக்கிஷமாகிய இயேசுவை புதைத்திருக்கிற நிலமாக நாம் நம்மை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் வெளியேற பெற்ற பொக்கிஷமாகிய இயேசுவை நம்முடைய உள் மனதிலே ஆழத்திலே வைத்திருக்கிற நாம் அது புதைக்கப்பட்ட நிலமாகிய நம்மை மற்றவர்கள் நம்மிடத்தில் அதை தோண்டி கண்டுபிடிக்கும்படி நம்மோடு பழகும் பொழுது நாம் தெய்வீக குணங்களை நற்குணங்களை அப்படியே வெளிப்படுத்துகிறவர்களாய், இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெளியேற பெற்ற பொக்கிஷம் நிலத்திலே புதைத்திருந்தது. அதை தோண்டி கண்டுபிடித்தார், ஒரு மனிதன் கண்டுபிடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா,
அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்குள்ள இந்த வெளியேறப்பெற்ற பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. இது எங்களிலே ஆண்டவரே கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளும்படியான இந்த நல்ல நிலமாக எங்களை வைப்பீர. பொக்கிஷங்கள் புதைக்கப்பட்ட நிலமாக ஆண்டவரே எங்களை அவர்கள் ஆராய ஆராய எங்களுடைய குணங்களை, அவர்கள் சுபாவங்களை, ஆண்டவர் இனிமையான பண்புகளை கண்டு ஆண்டவர் எங்களுக்குள்ள மறைந்திருக்கிற இயேசுவை கண்டுபிடிக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம், எங்களை ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியான கிருபைகளை நீங்க தாங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் அவங்க விற்று ஆண்டவரே அதை சொந்தமாக்கி, அந்த நிலத்தை சொந்தமாக்கி கொண்டான்னு சொன்னது போல எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் மூலமாக எங்களுக்குள்ள இருக்கிற உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வாழும்படியான வாக்கியத்தை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.